ஒருவரால் அனைத்து துறைகளிலும் வாழ்வின் உச்சத்தை தொட முடியுமா? நீங்கள் ஒரு சொகுசு கார் வைத்திருந்தால் இன்னொருவர் ஒரு சொகுசு கப்பல் வைத்திருப்பார். நீங்கள் ஒரு சொகுசு அரண்மனைக்கு சொந்தக்காரனாக இருந்தால் அங்கே இன்னொருவர் ஒரு தனித்தீவை சொந்தமாக வைத்திருப்பார். நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் அங்கே ஒருவர் உங்களை விட படிப்பில், பட்டத்தில், பதவியில், அழகில் அல்லது ஏதாவது ஒரு துறையில் உயர்ந்தவனாக இருப்பார். நீங்கள் ஒரு துறையில் திறமைசாலியாக இருந்தால் அங்கே வேறு ஒருவர் வேறு ஒரு துறையில் திறமைசாலியாக இருப்பார். உங்களிடம் இல்லாத ஒரு திறமையை கொண்ட ஒருவர் இந்த வையகத்தில் எங்காவது இருப்பார். மனிதன் என்பவன் வரையறுக்கப்பட்ட திறன்களை கொண்ட ஒரு உலக பிறவி. அவனால் ஒருபோதும் நான் தான் எல்லாம் என்று ஆகவே முடியாது. உண்மையில் மனிதனின் மதிப்பானது அவனை பிறருடன் ஒப்பிட்டு பார்ப்பதில் இல்லவே இல்லை. மாறாக அவன் தன்னில் இயல்பாக உள்ள ஆற்றலை கண்டறிந்து சாதிப்பதில் தான் தங்கியுள்ளது. நீங்கள் கட்டாயம் ஒப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் கடந்த காலத்துடன் உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் முன்னேற்றம் கண்டுள்ளீர்களா அல்லது பின்னடைவை கண்டுள்ளீர்களா என்று தெரிந்து கொள்வீர்கள். நாம் பகுத்தறிவுள்ள மனிதர்கள் என்ற வகையில் நமக்கான மதிப்பு எது தெரியுமா? நமக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்களை வைத்து நாம் செய்த சேவைகளாகும், நாம் ஈட்டிய சாதனைகளாகும். உயர்ந்த விலைகள் கொடுத்து நாம் வாங்கிய பொருட்கள் அல்ல, நாம் சேமித்த சாதனங்கள் அல்ல, மேடைகளில் சோசியல் மீடியாக்களில் வாங்கும் லைக்குகளின் எண்ணிக்கைகள் அல்ல. நீங்கள் அணியும் ஆடை அணிகலன்கள் மிகவும் விலை உயர்ந்ததாகவும் உங்கள் சுய மதிப்பு மிகவும் மலிவானதாகவும் இருக்கும் நிலைக்கு உங்களை நீங்கள் ஒருபோதும் வைத்துக் கொள்ளாதீர்கள்.